வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து எறா ஃப்ரைட் ரைஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடமிளகா வந்து பச்சை, மஞ்சள், முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எறா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை தான் நான் போடுறேன். நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன். எல்லாமே 1/2 ஸ்பூன் தான். மசாலாத்தூள், நம்ம வந்து காளான், சிக்கன்லலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருப்பேன். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இறால செஞ்சு காமிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மசாலா உப்புலாம் எல்லாமே கலரி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த உப்புலாம் எல்லாமே அந்த இறால வந்து இறங்கும். கலர்ப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. கலர் பவுட்ரு வந்து நல்ல ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையும் பிணைஞ்சிக்குங்க. நான் முளைக்கீரை போட்டு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். நான் சில்லி, டொமேட்டோவும், இது வந்து சோயா சாஸு, ஃப்ரைட் ரைஸ் வந்து பவுட்ரு. நம்ம இப்போ வந்து எறா வறுத்து எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம எப்படி சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும், அதுமாரி எறாவும் பொரிச்சு எடுத்துக்கணும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எறா ஃப்ரைட் ரைஸ் வந்து யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதுவும் போடுறேன் நான். இது வந்து செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து வடித்து எடுத்துக்கணும். பாசிமதி அரிசியில் தான் நான் செய்கிறேன். உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். கீரை வந்து ஆஞ்சாச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். அரிசி வந்து ஒரு 3/4 வேக்காடு இருந்தால் போதும். ரொம்ப வெந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த முழுசாக இருக்காது, உடஞ்சி போயிடும்.
பாருங்க நல்லா கரெக்டாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து வானலை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து கொடை மிளகா போட போகிறோம். நீங்கள் வந்து கலர் கலராக போடணும் இல்லை, எந்த கொடை மிளகா கிடைச்சாலும் நம்ம போட்டுக்கலாம். பீன்ஸு கேரட்டு போடுறேன். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தான் உப்புலாம் நல்லா வதங்கணும், ஏன்னா நல்லா பீன்ஸு கேரட்டு வேகணும். கீரை போடுறேன். கீரையும் போடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம முட்டைக்கோஸ் போடுறோம். இப்போ நம்ம வந்து அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து முட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 முட்டை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். 5 இல்லை 4 முட்டை போட்டுக்கலாம். நான் வந்து 5 முட்டை போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு மிளகு தூள் போட்டுக்கோங்க. ஆற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கலாம். நல்லா போல போகணும்.